Good morning, my dear students. Good morning to one and all. Welcome to PP Maths online video channels. Today's section is 10th standard, chapter 2, numbers and sequences. Exercise 2.3 la example sums இப்ப பார்க்க போறோம். Modular arithmetic. The equation n is equal to mq plus r, the Euclid's division lemma, can also be written as n is equal to r into modulo n. அப்படின்னு நம்ம எழுதலாம். r into modulo n. அதாவது Euclid's division lemmaவை எப்படி எழுதுறோம்னா n is equal to r into modulo m. இங்க வந்து m அப்படிங்கிறது வந்து divisor, n is equal to dividend. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. n is equal to divisor into quotient plus remainder. இப்படி தான் நம்ம எழுத முடியும். இதுதான் வந்து Euclid's division lemma. இதில் n is equal to r modulo m அப்படின்னா ரிமைண்டர் எழுதியிருப்போம், மாடுலோ டிவைசர். இதுதான் dividend is equal to remainder into modulo into divisor, மாடுலோ டிவைசர். இதுதான் வந்து நம்ம எழுதுறது. அப்போ இது வந்து ரிமைண்டர், இது டிவைசர். என்னங்கிறது டிவிடெண்ட்டு, ஆறுங்கிறது வந்து ரிமைண்டர், எம்முங்கிறது வந்து என்ன சொல்லுவோம்னா டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். தியரம் a b c d are integers and m is a positive integer such that a congruence b modulo m and c congruence d modulo m, then a plus c is equal to b plus d modulo m, a minus c is equal to b minus d modulo m, a into c is equal to b into d modulo m. இதுதான் வந்து ஒரு தியரம். அதாவது ஆட் பண்ணால் கரஸ்பாண்டிங்காக ஆட் பண்ணிக்கணும், சப்ட்ராக்ட் பண்ணால் கரஸ்பாண்டிங்காக சப்ட்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணால் ரிமைண்டர்லையும் கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் வந்து தியரம். ஓகே. Now a congruence b modulo m, then ac is equal to bc modulo m அப்படின்னு எழுதலாம். a plus or minus c is equal to plus or minus c modulo m for any integer c. ஓகே. இதை வந்து நம்ம சம்மில் யூஸ் பண்ணல இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். Find the remainders when 70,004 and 778 is divided by 7. அதாவது இந்த ரெண்டு நம்பரை வந்து 7ஆல் டிவைட் பண்ணுனா ரிமைண்டர் என்ன வரும்னு கேட்குறாங்க. இது ஆப்வியஸ், நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சு போய்டும். 7ஆல் டிவைட் ஆச்சுன்னா 4 தான் ரிமைண்டர். இது வந்து 7ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா 7 7 7 வரும், 1 தான் ரிமைண்டர். பார்த்த உடனே எழுதிடலாம். சரி, நமக்கு அத்மேட்டிக் மாடுலோ இருக்கிறதுனால நம்ம அது பிரகாரம் எழுதுகிறோம். 70,004 வந்து 70,000 + 4 அப்படின்னு எழுதுகிறோம். 70,004 வந்து 70,004ன்னு எழுதணும். அப்போ இங்கே இன்னொரு 0 வரணும், மிஸ் ஆகிடுச்சு. சரி, ரைட்டு. 70,004. இந்த 70,000 இஸ் டிவிசிபிள் பை 7, அதை விட்டுறோம். ஸோ பேலன்ஸ் வந்து 4 இருக்கு. 4 எழுதிட்டேன். நான் தான் இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் எழுதிட்டேன். மாடுலோ 7, 7னா டிவைசர், இங்கே வந்து டிவைசர் 7. ஸோ எ நம்பர் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் டிவைசர் இன்ட்டு மாடுலோ ரிமைண்டர் இன்ட்டு மாடுலோ டிவைசர் அப்படின்னு எழுத முடியும். பாருங்கள், 778 is equal to 777 plus 1. இந்த 777 வந்து 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதை நம்ம விட்டுறோம். எதாலெல்லாம் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதோ அதை விட்டுறோம். ரிமைண்டர் இஸ் 1. ஸோ 1 மாடுலோ டிவைசர், ஹியர் த டிவைசர் இஸ் 7. ஸோ 778 is equal to 1 modulo 7. So 778 is divided by 7, the remainder is 1. Here 70,004 is divided by 7, the remainder is 4. Right, next. Example 2.12. Determine the value of d such that, இது வந்து such that ன்னு சொல்றது.
15 congruence 3 modulo d. அப்போ இங்கே 3ங்கிறது ரிமைண்டர், டிங்கிறது வந்து டிவைசர். சரி, 15ல் 3யை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எஸ், 15 minus 3 is equal to k into d. அப்போ இது டிவைசரு. 15 minus 3 வந்து 12, 12 d-ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு k கிடச்சிரும். சரி, 15 minus 3 is equal to 12. d is divisor, d divides 12. அதை எழுதியிருக்கேன். நல்ல மீனிங் புரிஞ்சுக்குங்க. பொதுவாக வந்து ஈக்குவலைட்ஸ் டிவிஷனை லெம்மாவில் எழுதியிருக்கோம். ஐ மீன் தட் ஈக்குவலைட்ஸ் லெம்மாவை வந்து காங்க்ருவோ மாடுலோ எண்ணில் வந்து நம்ம எழுதியிருக்கோம். அப்போ இதில் வந்து ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு மாடுலோ எம் அப்படின்னா ஆர் வந்து ரிமைண்டர், மாடுலோ எம் அப்படிங்கிறது டிவைசர். இங்கே வந்து 3 is remainder, so 15 minus 3 12. Modulo d, d is divisor. அப்போ 12 d டிவைசரால் டிவைட் பண்ணால் certain times போகும். அதனால் நான் kன்னு வச்சுக்கிறேன். ஸோ 15 minus 3 is equal to k d. d divides 12. சரி, t divides 12னா t takes value. d என்னென்ன வேல்யூலாம் எடுத்துக்கும்? 12ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்லாம் என்ன? 12 டிவைட் பண்ணுற நம்பரு 1 2 3 4 6 12. So the divisors of 12 are 1 2 3 4 6 12. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? டிவைசர் வந்து எப்பவுமே என்னவா இருக்கணும்? டிவைசர் but d should be larger than 3. divisor is greater than the remainder இருக்கணும். அப்போ 3க்கு மேலே இருக்கணும்னா என்னென்ன இருக்கும்? 4 6 12. So the possible values of d are 4 6 12. Since d is the divisor, 3 is the remainder. Always the remainder is less than that of the divisor. அப்போ 3 is less than that of the divisor, or divisor is greater than that of the remainder. டிவைசர் வந்து 3யை விட அதிகமாக இருக்கணும். 3யை விட அதிகமாக இருக்கிறது 4 6 12. ஸோ therefore d takes value 4 6 12. the possible values of d are 4 6 12. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.13. find the least positive value of x such that 67 plus x congruence 1 modulo 4. சரி, இப்போ இது வந்து ரிமைண்டர் 1 வந்து ரிமைண்டர். இந்த ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 67 plus x minus 1 is equal to 4 is divisor. இந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். எத்தனை தடவைன்னு தெரியாது, நான் n டைம்ஸ்னு வச்சுக்கிட்டேன். ஸோ திஸ் நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 4, மேபி n டைம்ஸ். ஸோ 4n அப்படின்னு எழுதியிருக்கேன். 67 minus 1 is 66 plus x. 66 plus x is equal to 4n. So 66 plus x is multiples of 4, or 66 plus x divides 4. எப்படி வேணாலும் எழுதலாம். சரி, 66க்கு மேலே immediate next number, which number is divisible by 4? See here, after 66 which number is divided by 4 அப்படின்னு நமக்கு பார்க்கணும். 66க்கு அப்புறம் 68 is divided by 4. 68 divides 4. அப்போ எக்ஸுங்கிற வேல்யூ என்னவா இருக்க முடியும்? 2. 66க்கு அப்புறம் 4ஆல் டிவைட் ஆகிற நம்பரு 68 தான். அப்போ 66ஓட எதை ஆட் பண்ணால் 68 வரும்? 2. ஸோ த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மஸ்ட் பி 2. Since 68 is the next multiple of 4 more than 66. சம் புரியுதுங்களா இல்லையா? மறுபடியும் பாருங்க சொல்கிறேன். find the least positive value of x. எக்ஸினுடைய லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. எக்ஸ் நிறைய வேல்யூ எடுத்துக்கும், ஆனால் லீஸ்ட் வேல்யூ எடுக்கணும். such that 67 plus x modulo 67 plus x congruence 1 modulo 4. இந்த 1 அப்படிங்கிறது ரிமைண்டர்.
4 அப்படிங்கிறது டிவைசர். இந்த 1 இதில் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 67 plus x minus 1 is equal to 4n. அப்போ 66 plus x is equal to 4n. அப்போ 66 plus x வந்து 4 ஆல் டிவைட் ஆகும், எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அப்படின்னா 66க்கு அப்புறம் the very immediate next number which is divisible by 4, எந்த நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா 68. அப்போ 66 உடனே எதை ஆட் பண்ணால் 68 வரும், 2. So the x must be 2. So the least positive value of x must be 2. That's all. Next, 98 congruence x plus 4 modulo 5. 98 congruence x plus 4 modulo 5. நல்லா புரிஞ்சுங்க, x plus 4ங்கிறது ரிமைண்டர். அப்போ 98ல் இந்த ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 5 ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அதுதான். அப்போ அந்த ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 98 minus x plus 4 is equal to 5 ஆல் டிவைட் ஆகும். how many timesன்னு தெரியாது, நான் n டைம்ஸ்னு வச்சுக்கிறேன், 5 into n. So 98 minus remainder is equal to multiples of 5. 98 minus x minus 4. 98ல 4 போச்சுன்னா 94 minus x is multiples of 5 அப்படின்னு சொல்கிறோம். அல்லது 94 minus x divides 5, 5 ஆல் டிவைட் ஆகுன்னு சொல்கிறோம். 98ல் எதை 94ல் எதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 5 ஆல் டிவைட் ஆகும்? 4 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 5 ஆல் டிவைட் ஆகுமா? ஏன்னா 90 is 5 ஆல் டிவைட் ஆகும். அப்போ 94 minus x, so the least possible value of x is 4. So the least value of x must be 4. 94ல 4 போயிடுச்சா 90. 90 என்ன? multiples of 5 அல்லது 90 divides 5. அவ்வளோதான். So 94 minus 4. Therefore the least value of x must be 4. நல்லா புரிஞ்சுக்க, கொஞ்சம் லாஜிக், வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் திங்க் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். என்ன சொல்கிறோம்? இது டிவிடெண்ட்டு, இது ரிமைண்டரு, இது டிவைசர். அப்போ டிவிடெண்ட்டில் ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அப்போ 98 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4, 98 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4, 94 மைனஸ் எக்ஸ், 94 மைனஸ் எக்ஸ் டிவைட்ஸ் 5 அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 94ல் எதை சப்ட்ராக்ட் பண்ணால் 5 ஆல் டிவைட் பண்ண முடியும்? 4 தான். அப்போ 4 மஸ்ட் பி, த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மஸ்ட் பி 4. ஓகே, நெக்ஸ்ட் solve 8x congruence 1 modulo 11. 1 அப்படிங்கிறது ரிமைண்டர், 11 அப்படிங்கிறது டிவைசர். அப்போ this is dividend, dividend minus 1, அதாவது ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா எக்ஸாக்டாக 11 ஆல் டிவைட் ஆகும். அல்லது that number is multiples of 11. So 88 minus 1, 8x minus 1 is equal to 11 into k, multiples of 11. சரி, இந்த 1 இங்கே கொண்டு வாங்க, 11k plus 1. ஸோ x is equal to 11k plus 1 by 8. சரி, அப்போ கேக்கு என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இது எக்ஸாக்டாக 8 ஆல் டிவைட் ஆகும்? பாருங்கள், கேக்கு 5 கொடுக்குறேன், 55. 5 into 11 55, 55 plus 1 56, 56 8 ஆல் டிவைட் ஆகும். ரைட், கே டேக்ஸ் வேல்யூ 5. அடுத்தது ஒரு 8 ஆட் பண்ண, 5ஓட ஒரு 8 ஆட் பண்ணால் 13, 13ஓட ஒரு 8 ஆட் பண்ணால் 21. கே டேக்ஸ் வேல்யூ 5, 13, 21, 29. ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8, ஏன்னா இங்கே டிவைசர் வந்து 8ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அடுத்த நம்பர் எது? 8 ஆட் பண்ணால் தானே. ஸோ 5, 13, 21, 29, k takes value. சரி, then k 11 plus k, 11k plus 1 is divisible by 8. When x is equal to 5, 7 times போகும். When x is equal to 13, 18 times. அப்போ xக்கு வந்து 5, அடுத்தது 13, அடுத்தது 21 இதை சப்ஸ்டியூட் பண்ணால், சாரி, கேக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். 5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், k is equal to 5, then x is equal to 7. அடுத்தது k is equal to 13 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்,
143 plus 1 is 144 divided by 8, 18. So the value of x 7, 18, etc., etc., etc. Okay va? Right. Next. பாருங்க, compute x such that 10 power 4 congruence x modulo 19. 10 power 4 congruence x modulo 19. x ங்கிறது ரிமைண்டர், 19ங்கிறது டிவைசர். சரி, இது இப்படியே இருக்கட்டும். நான் 10 ஸ்கொயர்டு எடுத்துக்கிறேன். 10 ஸ்கொயர்டுங்கிறது 100. 100 is equal to 100 19ஆல் டிவைட் பண்ணுறேன். 19ஆல் டிவைட் பண்ணால் 5 டைம்ஸ் போகும், 95. பேலன்ஸு ரிமைண்டர் இஸ் 5. அந்த ரிமைண்டர் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 100 is equal to or congruence 5 modulo 19. அப்போ 5 தான் ரிமைண்டர். 100 minus 5 95. 95 19ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த 100 என்ன, 10 ஸ்கொயர், சாரி 100 congruence 5 modulo 19. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து 10 ஸ்கொயர் தானே 100, அதை மறுபடியும் ஸ்கொயர் பண்ணுறேன் 10 பவர் 4. அப்போ 100 ஸ்கொயர் பண்ணுறேன், இதையும் ஸ்கொயர் பண்ணுறேன் 5 ஸ்கொயர் மாடுலோ 19. நம்ம இதில் பார்த்துருக்கோம் இல்லையா, தியரத்தில் பார்த்துருக்கோம். இங்கே 10 ஸ்கொயர் 100க்கு இதே. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 10 பவர் 4 100 ஸ்கொயர். 100 ஸ்கொயர்னா 5ஐயும் ஸ்கொயர் பண்ணோம் மாடுலோ 19. 5 ஸ்கொயர் என்ன 25. 25 19ஆல் டிவைட் பண்ணால் பேலன்ஸ் 6. அந்த 6 மட்டும் எழுதுகிறேன். ஏன்னா 25 இஸ் ரிமைண்டர், ரிமைண்டர் இஸ் கிரேட்டர் than that ஆஃப் த டிவைசர். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ரிமைண்டர் எப்படி இருக்கணும், டிவைசரை விட கம்மியாக இருக்கணும். அப்போ 25 வந்து 19 விட கம்மியாக தான் இருக்கணும். ஆனால் இது அதிகமாக இருக்குது. அப்போ 25ல் ஒரு 19 போகும். பேலன்ஸ் என்ன 6. ஸோ 6 மாடுலோ 19. இப்போ பாருங்கள் 10 பவர் 4 congruent 6 modulo 19. அப்போ x takes value 6. So x is equal to 6. ஓகேவா? நெக்ஸ்ட் 2.16. Find the number of integers solution of 3x congruence 1 modulo 15. x னுடைய வேல்யூ என்ன? Find the number of integers. xக்கு என்னென்ன வேல்யூ எடுத்துக்கோ அதான் கேட்கலாம். Find the number of integers. பார்ப்போம். 3x 1 is remainder, modulo 15. 15 is divisor. அப்போ 3x minus 1 வந்து multiples of 15. பாருங்க 3x minus 1 is equal to multiples of 15. k into 15. அப்போ 3x is equal to 15k plus 1. அப்போ x is equal to 15k plus 1 by 3. இதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 15k by 3 plus 1 by 3. 15k by 3னா 5k plus 1 by 3. 5k அப்படிங்கிறது ஒரு இன்டிஜர். k என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கிட்டோம். 5 வந்து ஒரு இன்டிஜர். ஒரு இன்டிஜரோடனா ஒரு ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணுறேன். அப்போ அது இன்டிஜர் அல்ல. 1 by 3 இஸ் எ ஃப்ராக்ஷன். ஒரு இன்டிஜரோடனா ஒரு ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணுனா அது இன்டிஜர் கிடையாது. ஸோ எக்ஸ் இஸ் நாட் அன் இன்டிஜர். ஸோ தெர் இஸ் நோ இன்டிஜர் சொல்யூஷன் ஃபார் திஸ் நம்பர் எக்ஸ். இன்டிஜர் சொல்யூஷன் இல்லை. இன்டிஜர்னா என்ன? ஹோல் நம்பராக இருக்கணும், முழு நம்பராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இன்டிஜர். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5k plus 1 by 3 is not an integer. So there is no integer solution. Right. Next 2.17. A man starts his journey from Chennai to Delhi by train. சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறான், ட்ரெயினுக்கு போகிறான், ட்ரெயினில் போயிட்டுருக்கான். He starts at 22.30 hours on Wednesday. Wednesday night 22:30. 22:30னா 10:30க்கு வண்டியில் ஏறி உக்காந்துட்டான். 10:30 சரி 22:30. அடுத்தது பாருங்கள். It takes 32 hours of traveling time and assuming that the train is not late. அப்படியே போயிட்டே இருக்கேன், எங்கேயும் லேட் ஆகலை, கரெக்டாக போயிட்டுருக்கான். when will he reach Delhi? எப்போ டெல்லியை ரீச் ஆவான்னு கேட்குறான். நல்லா பாருங்கள். வெனஸ்டே 22:30க்கு ட்ரெயின் ஏறிட்டான்.
22:30ங்கிறது நைட்டு, வெனஸ்டே நைட்டு. ரைட். ட்ராவலிங் டைம் 32 hours. ட்ரெயின்லேயே 32 hours போயிட்டுருக்கான். அப்போ எப்போ டெல்லியை ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஒன்றும் கிடையாது, 2 டைமே ஆட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் டைம், ட்ராவலிங் டைம், இது 2 ஆட் பண்ணுங்கள். 54:30. 54:30 24 டிவைட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 24, அப்போ 2 days, ஆஃப்டர் 2 days 6:30. அப்போ என்ன பண்ணுவான்? 6:30. He will reach Delhi on 6:30 hours on என்னைக்கு? Wednesday, Thursday முடிஞ்சு Friday morning. He will reach Delhi on Friday at 6:30 hours. Wednesday night வண்டி ஏறி இருக்கான், 32 hours. அப்போ 1 day கம்ப்ளீட் ஆகி மறாவது நாள் தான் போய் ரீச் ஆகிறான். அப்போ என்ன பண்ணும்? 22.3 32 ஹவர்ஸையும் ஆட் பண்ணால் 54.30. இதை 24ஆல் டிவைட் பண்ணால் 2 times 48 எக்ஸாக்டாக. பேலன்ஸு 6:30, 6 hours 30 minutes. நம்ம இங்கெல்லாம் ரயில்வே டைம் எடுத்திருக்கோம், அதனால் 6:30ங்கிறது மார்னிங் தான். எப்போ மார்னிங்கு? வெனஸ்டே ஏறி தேர்ஸ்டே போயிட முடியுமா? முடியாது. அப்போ 1 day ஆஃப்டர் 1 day. வெனஸ்டே இருக்கான், தேர்ஸ்டே கிடையாது. ஸோ ஃப்ரைடே மார்னிங் 6:30 he will reach to Delhi. He will reach Delhi on Friday 6:30 hours. ஓகேவா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் 2.18 எக்ஸாம்பிள் சம்ஸ். Kala and Vani are friends. Kala says, today is my birthday, and ask Vani, when will you celebrate your birthday? Vani replies, today is Monday and I celebrated my birthday 75 days ago. Find the day when Vani celebrated birthday. நல்ல கொஷினை புரிஞ்சுங்க. இட் இஸ் வெரி ஈஸி. இந்த மாதிரி கொஷின் வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இது 2.17 இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஞ்சம் லாஜிக், ஒரு ஐடியாவோடு போனோம்னா அழகாக அந்த சம்மெல்லாம் அட்டன் பண்ண முடியும். பாருங்கள், கலா அண்ட் வாணி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். கலா சேஸ் டுடே இஸ் மை பர்த்டே. கலா சொல்கிறான் டுடே இஸ் மை பர்த்டே. அவன் வாணியை பார்த்து கேட்குறான், வாணி வென் வில் யூ செலிப்ரேட் யுவர் பர்த்டே? நீ எப்போ செலிப்ரேட் பண்ண? வாணி ரிப்ளைஸ், டுடே இஸ் மண்டே. ஐ செலிப்ரேட்டட் மை பர்த்டே 75 days ago. 75 நாளைக்கு முன்னாடியே நான் செலிப்ரேட் பண்ணிட்டேங்கிறான். ஃபைண்ட் த டே வென் வாணி செலிப்ரேட்டட் பர்த்டே. என்னைக்கு? ஃபைண்ட் த டே, என்ன கிழமையில் அவன் செலிப்ரேட் பண்ணியிருப்பான். திஸ் அ கொஷின். ஓகே, லெட் த நம்பர்ஸ் 0, 1, 2, 3, 4, 5, 6 represents Sunday to Saturday. Sunday to Sunday. Sunday 7ஆல் டிவைட் பண்ணுறேன், 0 வந்துடுச்சு. Sunday to Sunday. அப்போ சண்டே வந்தால் 0, 1 வந்ததுன்னா மண்டே, 2 வந்தால் டியூஸ்டே, 3 வந்தால் வெனஸ்டே, 4 வந்தால் தேர்ஸ்டே, 5 வந்தால் ஃப்ரைடே, 6 இஸ் சாட்டர்டே. மறுபடியும் சண்டே வந்துச்சுன்னா 0 வந்துடணும். சரி, ரைட், ஓகே. 0 வந்துருச்சுன்னா அது சண்டே தான் மென்ஷன் ஆகிடும், குறிக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், ஓகே. மண்டே இஸ் டுடே. இன்னைக்கு மண்டே. இதிலிருந்து 75 டேஸ்க்கு முன்னாடி வாணி செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டே ஃப்ரம் மண்டே. அப்போ மண்டேயை விட்டுட்டா 74 டேஸ் முன்னாடி. அதான் கொஷின். பாருங்கள், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் 74 போட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். மண்டே இஸ் டுடே. ஸோ த நம்பர் ஃபார் மண்டே இஸ் 1. மண்டேக்கு 1ன்னு நான் நோட் பண்ணியிருக்கேன். புரியுதா? அப்போ மண்டே 1 காங்க்ருவன்ட் 1 minus 75 மாடுலோ 7 வரும். ஏன் -75 போகிறோம்? 75 டேஸ் பிஃபோர், முன்னாடிங்கனால மைனஸ். ஸோ 1 minus 75 மாடுலோ 7. 1 minus 75னா 74, -74 மாடுலோ 7. அதில் 70 வந்து 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ -4 மாடுலோ 7. அந்த 74ல் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 70யை விட்டுட்டேன்.
ஏன்னா 70 வந்து 7ஆல் டிவைட் ஆகும். 7ஆல் டிவைட் ஆகிறத விட்டுட்டு ரிமைண்டர் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல எழுதுவோம். அப்போ இங்கே ரிமைண்டர் என்ன, -4 மாடுலோ 7 எழுதியிருக்கேன். -4 மாடுலோ 7. பட் ரிமைண்டர் வந்து மைனஸில் இருக்குமா, இருக்காது. அப்போ என்ன பண்ண, இதுக்கு முன்னாடி எதில் -4 மைனஸ்னா 4 நாளைக்கு முன்னாடி. எப்போ 4 நாளைக்கு முன்னாடி, அந்த 1 வீக்கில் 4 நாளைக்கு முன்னாடி. அப்போ அந்த 1 வீக்குங்கிறது 7. அப்போ 7 - 4 மாடுலோ 7. 7 - 4னா 3 மாடுலோ 7. 3 வந்து எதை குறிக்கும் பாருங்க, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ 3 represent Wednesday. So the day for number 3 is Wednesday. Number 3 வந்து Wednesday குறிக்குது. ஸோ வாணிஸ் பர்த்டே பி ஆன் Wednesday. அப்போ வாணி வந்து வெனஸ்டே அப்போ தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியுது. புரியுதா இல்லையா? ரைட். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப 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 இந்த சமையல்லாம் போட்டு பாருங்கள். புரியுங்களா? உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா இது என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.